What signals are central banks sending through their continued accumulation of gold reserves? சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஃபிடன்ஸ் ஆன் யூஎஸ் டாலர் ஆஸ் த காமன் ட்ரேட் கரன்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யூஎஸோட அப்ரோச் டுவர்ட்ஸ் அதர் கண்ட்ரீஸ் அந்த ரிஸ்க்கை இப்போ ஒரு 3-4 வருஷமாக பார்க்குறாங்க. யூஎஸ் ரொம்ப வாலட்டைலாக பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் த லோக்கல் பிஸ்னஸ். ஸோ நேச்சுரலாக countries focus on debasing US currencies and looking for alternative investments. அதனால தான் கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. ஸோ ஜென்ரலாக யூஎஸோடைய கரன்சி டெப்ரிஷியேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் சிக்னலிங் இட், நான் கோல்டு கண்டினியூஸாக வாங்கிறதேன், என்னுடைய டாலர் ரிசர்வ்ஸை குறைச்சிக்கிறேன், ஐ வில் செல் டாலர். சென்ட்ரல் பேங்க்ஸை பற்றி பேசுகிறோம். வி வில் செல் டாலர், வி வில் பை கோல்ட், அக்குமுலேட் இட், ஆர் வி வில் பை அதர் அசெட்ஸ். சைனாவோட ட்ரெஷரி வாங்கலாமா, இல்லை சம் அதர் ட்ரெஷரிஸை நான் வாங்கலாமா, கேன் ஐ ட்வீக் மை அசட் அலோகேஷன் டுவர்ட்ஸ் யூஎஸ் ட்ரெஷரிஸ் அண்ட் பில்ட் மோர் கோல்ட். இதெல்லாம் தான் சிக்னல்ஸ். நீங்கள் குளோபல் லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஆர் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. எங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது, ருப்பியில் அப்படின்னு டாலரில் ஸ்ட்ரென்த் இருக்கா, இல்லை கோல்டில் ஸ்ட்ரென்த் இருக்கா, எங்கே அந்த வீக்னஸ் வருது, எதை ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸோட சிக்னல்ஸே நமக்கு இது இங்கே தான் பார்க்குறோம். ஃப்ளோஸ் எப்படி இருக்குது, அந்த கரன்சி எப்படி பிஹேவ் பண்ணுது, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Should investor increase their allocations to gold during periods of uncertainty? Yes. Uncertainty ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளாரிட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலை. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்லேயும் ஒரு கிளாரிட்டி இல்லை, ட்ரேடில் ஒரு கிளாரிட்டி இல்லை, கன்சிஸ்டன்சி இருக்குமா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி பில்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது ஜென்ரலாக கோல்டு வில் பர்ஃபார்ம் பெட்டர். It is a very good hedge against uncertainty, very good hedge against interest rate volatility, very good hedge against liquidity. So generally marketsல கோல்டோடைய ரிக்குவயர்மெண்ட் அதிகமாகணும்னா அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும்போது தான் கோல்டோடைய ரிக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். நார்மலைசேஷன் இருக்கும்போது when growth is predictable, when interest rate is reasonable, அப்போது risky assets will do very well. Hedging assets like gold, it will underperform. இது common factor. But in the long run, asset allocation வரும்போது gold should be part of our asset allocation because it's a natural hedge. How could escalating global conflicts impact Indian equity markets over the next year? So இது வந்து ஷார்ட் டேர்ம். நீங்கள் கேட்குறது 1 இயரில் எப்படி இம்பேக்ட் இருக்கும் குளோபல் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றீங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் கான்ஃப்ளிக்ட் இஸ் நாட் த இஷ்யூ. நமக்கு வேண்டியது 2 ப்ராப்ளம் தான். ஒன்று ஆயில் ப்ரைஸ். நம்ம இந்தியா வந்து மேஜர் ஆயில் இம்போர்ட்டர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆயில் ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கிற வரைக்கும் நம்ம ரெசிலியண்ட்டாக இருப்போம். ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக our ability to grow will get affected. ஏன்னா நமக்கு க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் ஆர் ஹியூஜ். நம்மளோட ஆயில் ப்ரைஸஸ் $60-70 $75 up to $80 இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ப்ரெஷர் கம்மி. ஏன்னா க்ரூட் ஆயில் கன்சம்ஷன் இஸ் ஒன், தென் க்ரூட் ஆயில் ஆஸ் அன் இன்புட் இது ரெண்டாவது. டைரக்ட் கன்சம்ஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட் அது ஒரு ரிஸ்க்கு. ப்ளஸ் crude oil as an input for lot of industries, chemical industries, specialty chemicals. இங்கெல்லாம் வந்து crude oil ஓட input cost very critical, raw material அது உள்ள வருது. So it becomes inflationary for the country. $70 இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஹைபாத்தசிஸ் போடலாம். $70 ஆவரேஜ் ஆயில் ப்ரைஸ் இருக்குது க்ரூட் ஆயில்னாக்கா, இந்தியாவோட ஏர்னிங்ஸ் க்ரோத் 11-12% இருந்ததுன்னா
அது $80 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது 9-10% குறையும். எது? ஏர்னிங்ஸ் growth, ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். அது வந்து $90 ஆச்சுனாக்கா ஏர்னிங்ஸ் growth 8-9% இறங்கிடும். அது $100 போச்சுன்னா 7-8% தான் ஏர்னிங்ஸ் growth வரும் அப்படின்ற ரிஸ்க் பில்ட் ஆகுது. ஸோ இந்தியாவுக்கு குளோபல் ஜியோபாலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் ஆர் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஆயில் ப்ரைஸ் இஸ் ஒன் மேஜர் ஃபேக்டர். ரெண்டாவது டாலர் அப்ரிசியேஷன் ஆர் ருப்பி டெப்ரிசியேஷன். ஓரளவுக்கு லாங் டேர்ம் ஆவரேஜ் இந்தியாவுடைய ருப்பி டெப்ரிசியேஷன் 4%, 3-4% இருக்கிற வரைக்கும் வி ஆர் சேஃப் ஃபார் சம் ரீசன்ஸ். இப்போ லாஸ்ட் 3-4 மாதத்தில் ஆனா மாதிரி ஆர் லாஸ்ட் 6-7 மந்த்ஸே எடுத்துப்போமே, ருப்பி ஷார்ப்பாக டெப்ரிஷியேட் ஆச்சு. எதனால்? போன வருஷம் வந்து வி ஹேட் டாரிஃப் ரிஸ்க், அதனால் ட்ரேட் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ ருப்பி வந்து டெப்ரிஷியேட் ஆச்சு. இப்போது ஆயில் சப்ளை டிஸ்ரப்ஷன் வந்தது, அதனால் ருப்பி ஸ்ட்ராங்காக டெப்ரிஷியேட் ஆச்சு. மூணாவது கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, எஃப்டிஐ அவுட்ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸாக ஃபெரோஷியஸாக வெளில போச்சு பணம். ஸோ எதனால் வெளில போச்சு? 2 ரீசன்ஸ். ஒன்று, இந்தியாவோட ஏர்னிங்ஸ் க்ரோத்தே லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டவுனு, ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வந்தது. 8-9% வந்து நின்றுது ஏர்னிங்ஸ் க்ரோத்து. நம்மளுடைய ஜென்ரல் ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் க்ரோத் இந்தியாவுக்கு வந்து 12-13%, அது 7-8% குறையும் போது வேல்யூவேஷன் பிகம்ஸ் வெரி ஹை. அப்போது நார்மலாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் ஆவாங்க, ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஏர்னிங்ஸும் சப்போர்ட் பண்ணலை. இது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது இஷ்யூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதோ மார்க்கெட்ஸ், இந்தியன் மார்க்கெட்ஸோடைய ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. பட் அட் த சேம் டைம் there are other markets where earnings growth was very strong, 30-40% earnings growth. சில கண்ட்ரிஸ், சைனா மாதிரி கண்ட்ரியோ ஆர் கொரியா ஆர் தாய்வான், இந்த மாதிரி சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் growth வந்து எக்ஸ்ட்ராடனரி ஏர்னிங்ஸ் growth காமிச்சுது. அப்போ நேச்சுரலாகவே மணி வில் மூவ் ஃப்ரம் லோயர் ஏர்னிங்ஸ் growth எக்கானமி டு ஹையர் ஏர்னிங்ஸ் growth எக்கானமி. இந்தியா ரிலேட்டிவாக லோயர் ஏர்னிங்ஸ் growth எக்கானமியாக இருக்குது இப்போது. ஆஸ் வி ஸ்பீக், இந்த ஃபினான்ஷியல் இயர் FY27க்கான ப்ரொஜெக்ஷன் 9-10% ஏர்னிங்ஸ் growth தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஹைபாத்திசிஸ் வந்து ஆயில் at $80 அப்படின்னு ஆவரேஜ் பண்ணுறோம். இஃப் ஆயில் கோஸ் டு $90-100, தென் 9-10% ஏர்னிங்ஸ் growthமே ரிஸ்க்கு. வெரஸ் ஏஐ ட்ரேட் செமிகண்டக்டர் பேஸ்டு பிஸ்னஸ், அதனால் அங்கே ஏர்னிங்ஸ் growth ஸ்ட்ராங்காக இருக்குது, கொரியாலேயோ தாய்வான்லேயோ ஆர் சைனாவில், இந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸில். ஸோ பணம் நேச்சுரலாக அங்கே போகுது. இதெல்லாம் தான் நமக்கு ரிஸ்க் டு growth. ஆனால் இது 1 year பேசிஸில் பார்க்கும்போது, இதே 3 year 4 years பேசிஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கா நார்மலாகவே ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் வில் பி correlating or converging with earnings growth. 12% earnings growth இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 3 வருஷத்துக்கு இந்தியாவுடைய earnings growth 12% இருந்ததுன்னாக்கா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் கேன் ஆல்சோ கிவ் 12-13% ரிட்டர்ன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.